வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப்ல 35 கிலோ அரிசி குடுக்குறாங்க இல்லையா? அதுக்கு வந்து யாரெல்லாம் தகுதியானவங்க? அதுக்கு என்ன தகுதியாகறதுக்கு என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நெறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த வீடியோ வந்து பாருங்க. நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அ ரேஷன் கார்ட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கார்டு டைப் இருக்கு. இதுல வந்து பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச்-ஏஒய், என்பிஹெச்எஸ்-எஸ், என்பிஹெச்எஸ்-என்சி. இதுல இப்படி போட்டிருக்காங்களே, இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை குடும்ப அட்டை அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை இருக்கும். இது வந்து முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை. இது வந்து இது பிஹெச்ஹெச், இது என்பிஹெச்எஸ்ன்னு வரும். இது வந்து சர்க்கரை அட்டை, பொருட்கள் அட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை குடும்ப அட்டை, அந்நியோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 35 கிலோ அரிசி வந்து குடுப்பாங்க. இது இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஏன் இவங்களுக்கு மட்டும் 35 கிலோ அரிசி குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து தராங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து வருது. இப்ப இந்த இவங்களோட குடும்ப அட்டை வந்து எல்லாருமே கையில வச்சிருப்பீங்கல்ல. உங்களோட குடும்ப அட்டை வந்து என்னத்துல இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதில பிஹெச்எஸ்ல இருக்கு, என்பிஹெச்எஸ்ல இருக்கு அப்படின்னா, இதுல 2ல தான் மாத்த முடியாது. பிஹெச்எஸ், என்பிஹெச்எஸ் இதுல 2ல இருந்தா ஒரு வாய்ப்பு ஒண்ணு இருக்கு. பிஹெச்எஸ்-ஏவிக்கு மாத்துறதுக்கு. அது என்ன வாய்ப்பு அப்படின்றத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சலுகை வந்து குடுக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அத பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது என்னன்னா, அந்தி யோஜனா குடும்ப அட்டைகள் வகைகள் இருக்கு இல்லையா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 35 கிலோ அரிசி வீதம் வழங்கப்படுகிறது. அதே மாரி சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்ல வந்து கிடைக்கும். அ இப்ப மண்ணெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 13.60 வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெயும், சர்க்கரை வந்து ரூ. 13.50 வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை கிடைக்கும் 1 கிலோ. இது மட்டும் அவங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட் கிடைக்கும். மத்தவங்களுக்கு வந்து ரூ. 25 வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கிடைக்கும். இப்ப இது அன்யோஜனா கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத எப்படி மாத்துறது? அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா வந்து மாத்த முடியாது. நாம வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தகுதியான நபரா இருக்கணும். அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோடது இப்ப வந்து நம்ம எப்படி இதில எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை மற்றும் குறித்த கோரிக்கை அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, கோரிக்கை எழுதுபவர் வந்து பார்த்தோன்னா, விலாசம். விலாசத்தில வந்து பார்த்தோன்னா, உங்களோட லோக்கல் ஏரியா, தரப்புன்றது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற தரப்பு, ஊராட்சி, வட்டம், மாவட்டம், அதுக்கப்புறம் குடும்ப அட்டை எண்ணு, அதுக்கப்புறம் தேதி. இதெல்லாம் நீங்க வந்து உங்கள ரேஷன் கார்ட்ல எப்படி இருக்கோ, அத பார்த்து எழுதிக்கோங்க. பெறுநர் வந்து பார்த்தோன்னா, உங்களுடைய வட்ட வழங்கு அலுவலர் வந்து எங்க இருக்காருன்னா, அவங்களுக்கு வந்து எழுதணும். அதேமாரி விநியோக அலுவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி எழுதணும்? எனது அவங்களோட ரேஷன் கார்டோட குடும்பத் தலைவர் பேர் எழுதணும். அதுக்கப்புறம் எந்த ஏரியால இருக்கிறாங்கன்னு எழுதணும். பகுதியில் வசித்து வருகிற எங்களுடைய குடும்பம் பல வருடங்களாக பிஹெச்ஹெச் இதில வந்து எதில இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பிஹெச்ஹெச், என்பிஹெச்எஸ்ல இருக்கா? பிஹெச்எஸ்ல இருக்கான்னு பாருங்க. பிரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் குடும்ப அட்டையை பயன்படுத்தி வருகிறோம். எனினும் தற்போது எங்கள் குடும்பத்தின் தினக்கூலி தொழிலில் மட்டும் வாழும் நிலையில் உள்ளோம் மற்றும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இது வந்து எல்லாருக்கும் நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப வறுமை கோட்டில இருக்கீங்க. நான் வந்து ரேஷன் ஷாப்போட அரிசி மட்டும் தான் நாங்க சாப்பிடுறோம். அப்படின்ற மாரி நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதனால நீங்க வந்து பிஹெச்எஸ்க்கு கார்ட வந்து பார்த்தீங்கன்னா, பிஹெச்எஸ்-ஏஒய் கார்டா வந்து மாத்தி குடுங்க. நாங்க 35 வருஷத்துல வாங்குனனால ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதணும். அதனால எங்கள் குடும்ப அட்டை பிஹெச்எஸ் வகையிலிருந்து ஏஏஒய் குடும்ப அட்டையாக மாற்றி அதிக அளவில் அரிசி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு இக்கோரிக்கையை விரைந்து செயல்படுத்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எழுதக்கூடிய லெட்டரு. இத வச்சு நீங்க ஃபார்மேட்ல நீங்க எந்த வேணா ஃபார்மேட்ல குடுத்துக்கலாம். நான் இந்த ஃபார்மேட் தான் சொல்ல வரல. எப்படின்னு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுச்சுன்னா போதும். எங்க எல்லாமே போட்டுட்டு, இங்க அட்டாச் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன் ஒரு ஃபார்மு, கையெழுத்து போட்டு நீங்க வந்து எட்டு போயிட்டு என்ன பண்ணணும், உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸ்ல வந்து அந்த வட்ட வழங்கு அலுவலர் எங்க இருக்கோ, அந்த இதில வந்து குடுங்க. இது குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தோன்னா விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு நீங்க அவங்க வந்து பார்த்தோன்னா வறுமை கோட்டில தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து வீடு வந்து சொந்த வீடு இருக்கக்கூடாது. சொந்த நிலம் இருக்கக்கூடாது. கூரை வீடு அந்த மாரி இருந்தா கூட ஓகே. நீங்க வாடகை வீட்ல இருக்கிறதுனாலும் ஓகே. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளா இருக்கும். அதே மாரி நீங்க வந்து ஒரு ரூ. 2,00,000 மேல இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட்ல அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, அது வந்து நீங்க எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அதுல எழுதி குடுக்குறவங்க கரெக்ட்டா வந்து நோட் பண்ணி, கரெக்ட்டா இருக்கிறவங்க மட்டும் எழுதி குடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாரி அ இது வந்து பார்த்தோன்னா, பிஹெச்ஹெச்-ஏஒய் கார்டு வச்சிருக்கவங்க வந்து பார்த்தோன்னா, கூட்டுறவுல வந்து பார்த்தோன்னா, நகை வச்சிருந்தா தள்ளுபடி ஆகாது. இது ஒண்ணும் சொல்லிறலாம். ஏன்னா போன வருஷமே இந்த விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. பிஹெச்ஹெச் வந்து ஏஓ கார்டுக்கு வந்து தள்ளுபடி ஆகாது. என்பிஹெச்எஸ்க்கு
பிஹெச்ஹெச் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி வந்து ஆகுது அப்படின்றது விஷயத்த ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆ ஆயிருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் ஆகுதா இல்லையான்றது தெரியாது. ஆனா போன வருஷம் பொறுத்தவரைக்கும் பிஹெச்ஹெச் ஏஒய் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளுபடின்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா வந்து என்ன விஷயம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க வீட்டு பக்கத்தில இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு வந்து இப்ப இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து அனுப்பிச்சு விடுங்க. அதேமாரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த லெட்டர எழுதி குடுத்தீங்கன்னா மட்டும் போதும். அவங்க வந்து பரிசீலனை செய்து அவங்களுக்கு வந்து மாத்தி குடுத்தாங்கன்னா, அவங்க ரொம்ப குடும்ப கஷ்டத்தில இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் இதில் வந்து சந்திக்கலாம். பாய்.